ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் எல்லா பிக் ஸ்டாரோட படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் அதில் இப்போ ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா கமல் சாரோட படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை, விக்ரம் சாரோட படம் ரிலீஸ் ஆகலை. அதேமாரி 2024 பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகலை. 23rd பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட படமும் ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் எல்லாரோட படமும் ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், கமல் சார் படம், விக்ரம் சார் படம், சூர்யா சார் படம், இப்படி எல்லா படமும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ என்னன்னா விஜய் சாரோட படம் ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா தள்ளி போகிற மாரி நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் என்ட்ரி தான். விஜய் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பயணம் செய்ய போகிறாரு அவரோட அரசியலுக்காக. ஸோ இதனால அவர் பிரேக் எடுத்து தான் அவர் மூவி ஷூட்டிங் அவர் போகிற மாரி இருக்காரு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அக்டோபர் ரிலீஸ் ஆகிற மாரி இந்த படம் இப்போ ஜான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதனால என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சாரோட படம் கூலி அவங்களோட படம் டேட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க ஜனநாயகன் படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இப்போ அஃபிஷியலாக அவங்க அக்டோபர் சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இன்கேஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னா உடனே கூலி அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூலி டீம் ஜனநாயகன் படத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ கூலி படமும் பெரிய லெவல் படம்ன்றதுனால பேன் இந்தியா லெவலில் அவங்க ரிலீஸ் பண்ணுற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் பெரிய லெவலில் கலெக்ஷன் இது பண்ணுறதுனால சோலோ ரிலீஸ்க்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல டேட்டுன்றதுனால அந்த படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித் சார் படமும் தனுஷ் சார் படமும், அதாவது குட் பேட் அக்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி கடை, இந்த 2 படமும் தான் ஏப்ரல் 10th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 படமும் அந்த டேட்டுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் சூர்யா சாரோட படம் மே 1st ரெட்ரோ அது ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட படம் ஜூன் 5th தக் லைஃப் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம்லாம் ஆல்மோஸ்ட் இல்லை, கன்ஃபார்ம்டு தான். ஸோ அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டேட்ஸ்லாம். ஸோ இப்போதைக்கு இந்த அடுத்து ரஜினி சார் படமும் விஜய் சார் படமும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அதேமாதிரி வீர தீர சூரன் விக்ரம் சாரோட படமும் பார்த்தீங்கன்னா மார்ச் 27th ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு படமும் ஒரு மந்தில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ ரஜினி சார் படமும் விஜய் சார் படம் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்குது. இல்லை ஆல்மோஸ்ட் விஜய் சார் படம் ஜானுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக கூலி டீம் அக்டோபர் 17, ஸோ அந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க அஃபிஷியலாக ஜனநாயகன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கூலி டீமும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இதை தான் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஜனநாயகன் விஜய் சாரோட கடைசி படம், சோலோ ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பிக் ரிலீஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் ஜான் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அது பெரிய கலெக்ஷன் பண்ணும். அதேமாரி கூலி படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா பேன் இந்தியா லெவலில் பெரிய கலெக்ஷன் பண்ணும். பொறுத்து பார்ப்போம் எந்த படம் எந்த டேட்டில்